ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேத்துவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேத்துவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும் பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடிய, அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவான் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம். அதோட பார்த்தீங்களேனால் கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்களேனால் விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்களேனால் சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர வந்து இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர். இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேத்து பயிற்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுக்கு உடல் நலத்தில் துன்பம் கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, எல்லா பிரச்சனைகளும் இருந்துச்சு. கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சு, எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் விட்டு விடிவு காலம் பிறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வருகின்ற 26/4/2025. விடுதலை விடுதலை விடுதலை. கன்னியாராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பற்றின பிரச்சனைகளை விட்டு விடுதலை. கேது ராசியிலையும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் இருந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மாறுறாங்க. எங்கே போகிறாங்க? நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும், தீய கிரகங்கள் தீய இடத்துல இருக்கணும். நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, ராகு கேது சாயா கிரகங்கள். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் வேலையை செய்யக்கூடியவங்க. கெட்டவர் கெட்டிடுமாம் ராஜயோகம்.
நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் தீய கிரகங்கள் தீய இடத்துலையும் இருக்கணும். அதுபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 12ல் கேது பகவான் வர்றாரு, ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வர்றாரு. விடுதலை கிடைச்சாச்சா? விடுதலை கிடைச்சாச்சு. வெற்றி கிடைச்சாச்சா? வெற்றி கிடைச்சாச்சு. தொட்ட முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகுமா? ஜெயமாகும். இது ஆண் பெண் இரு கன்னியாராசி என்பவர்களுக்கும். எப்பொழுதுமே கன்னியாராசியில் பொறுத்தளவுக்கு புதனுடைய கிரகத்தை தவிர பாக்கி எல்லா கிரகங்களும் சுமாராக தான் வேலை செய்யும்ன்றது ஜோதிஷ சாஸ்திரம். அதில் கேது இருந்து படாத பாடு படுத்தி முடிச்சுட்டு அவரும் போயிட்டாரு. இனி இந்த கன்னியாராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதே கன்னியாராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி இருந்துச்சு, உடலில் உபாதைகள் இருந்துச்சு, நுண்ணறிவு கிருமிகள்னால அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் எல்லாம் இருந்துச்சு. அது வெல்லாம் விலகி உங்களுக்கு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 மட்டும் கிட்டக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னர் அப்படிம்போம். கூட ராகு பகவான் இருக்காரு. ராகுவும் சனியோடைய வேலையை செய்யணும், சனியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும். நீண்ட நாட்களாக படிச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு வேலை தேடிக்கிட்டு இருந்த மாணவ மணிகளுக்கு உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி சாமி, படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிட்டீங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஐடி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு டெப்டேஷன் போட்டு வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பார்க்குற வேலையில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் தடைப்பட்டு இருந்துச்சு, பண வரவு தடைப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் 26/4/2025. பதவி உயர்வு வரும், பண வரவு வரும். அதே போல் வெளியூர் வெளிமாநிலங்களில் உங்களுக்கு ஆன்சைட் ஒர்க்கு போட்டு இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வருமா? வரும். சரி, சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் சாமி, எனக்கு சுயதொழிலில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சுயதொழில் செய்யக்கூடியது உங்களுடைய ராசியுடைய 10ஆம் இடம், உங்களுடைய புத பகவானோட இன்னொரு வீடான மிதுனம் வருது. தொழிலில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனாலும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, நான் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறேன், என்னோடய பார்ட்னர்ஷிப் தொழிலை என்ன ஏதாவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு பகவான் ஒரு 15 நாள் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் அவர் மறையிறாரு. இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில்களுக்கும் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். ஸோ இந்த கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய 26/4/2025 ராகு கேது பயிற்சி ஏற்றமான நிலையை கொடுக்குமா? ஏற்றமான நிலையை கொடுக்கும். சரி சாமி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞராக இருக்கிறவங்க, யூக வணிகம் என்கின்ற லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது வியூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எது எடுத்தாலும் வெற்றி 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 வெற்றி, வெற்றியை தவிர தோல்வி என்றதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஏற்றம், எதிரிகள் இல்லாத காலகட்டமாக இருக்கும். அதை தவிர புதிய கடனில் பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை சொல்லும். எந்த சத்ருக்களும் அந்த இடத்துல 2 கிரகங்கள், அதாவது சனி ராகு 2 கிரகங்களும் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கு புதுசாக கடன், எல்லா கடனும் தீர்க்கக்கூடிய காலகட்டம். புதுசாக கடன் வாங்க வேண்டிய நேரங்கள் இருக்காது. கடனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். பெரிய பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகள் நான் சொல்கிறத கண்டிப்பாக செஞ்சு காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கன்னியாராசிக்காரர்களாக இருக்கிறவங்க எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது எந்த பகையையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இதை தவிர பார்த்தீங்களேயானால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இது ராகுவினால் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள். சரி, கேதுவின் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் தேவையற்ற செலவுகள், திடீர் பிரயாணங்கள், தேவையில்லாத செலவுகள், சில இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர்லேருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும், சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய தம் குலதெய்வத்தை போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சித்தர், யோகிகள் இவர்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கலையக்கூடிய, தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கத்தில் நிறைந்த மன அழுத்தம், இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்ற ஒரு மனசு கற்பனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்களேனால் இந்த ராகு கேதுவின் பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லை. எப்படி இந்த கோச்சாரம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அதனால் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த மாற்றத்தை கிடைக்கக்கூடும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. ஐயா சொன்னது போல் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது சனியும் ராகுவும் இருக்கிறது முடிசூடா மன்னன் அப்படின்னு சொன்னாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற கேதுவினாலையும் நற்பலன்கள் கிடைக்கும். இது கோச்சார ரீதி. இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக ஐயா சொன்னது மாதிரியா கோச்சாரத்தில் உங்களுக்கு வந்து தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரியில்லாமல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போது இந்த கோச்சாரத்தை விட உங்களுக்கு ஜாதகம்தான் உண்மையானது. அப்போ அந்த ஜாதக நிலையை கருதி நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு ஏதாவது சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து போக வேண்டிய இடம், போய் தரிசனம் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவர்குளம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மூர்த்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமையில் போய் ராகுகால நேரத்தில் வழிபடுறது வந்து சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொன்னது போல் இந்த சித்தர்கள், முனிவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த சமாதிகளில் எல்லாம் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மையாக மாறும். மேலும் வந்து செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க போடுற, அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடிய துணிமணிகளை வாங்கி கொடுக்கலாம். இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணினால் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளும் மாறி நன்மையாக பயக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகம். அதுகளை செஞ்சுக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவார். கன்னியா ராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகுவை பொறுத்தவரை பார்த்தீர்களானால் 6ஆம் இடத்தில் இருக்கு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம், கடன் அற்ற நாட்களாக இருக்கக்கூடும். எந்த கடன் இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதின் மூலியமாக புதிய வேலை, வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராகுவை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால போட்டி, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமான போட்டித் தேர்வு வரும். ராகு 6ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய சுகங்கள் சற்று குறையும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். இருப்பினும் வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ கேதுவினுடைய பார்வைகள் பார்ப்போம். கேது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம், உடல் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம், அதை தவிர மனசுக்குள்ள அதிகமான எண்ணங்கள் அலைபாயக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சொந்த ஊர் கோவில் க்ஷேத்ராடனம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேதுவின் மூலியமாக இந்த சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், பீடாதிபதிகள் இவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். செலவுகள், தேவையற்ற செலவுகள் சற்று வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது.
மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஒரு 95 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.